ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஜே ஸ்கூல். நாம் இந்த வகுப்பில் காலத்தை பற்றி கற்க போகிறோம். 2ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்குது. வாங்க வகுப்புக்குள்ளே போகலாம். காலம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓராண்டில் எத்தனை மாதங்கள் உள்ளன? 12 மாதங்கள் உள்ளன. மார்ச் ஓர் ஆண்டின் எந்த மாதம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3ஆம் மாதம். மாதத்திற்கு முன்னர் டேஷ் மாதத்திற்கு முன்னர் ஜூன் மாதம் வரும். ஜூலை மாதத்திற்கு முன்னாடி ஜூன் மாதம் வரும். ஜூலை. டேஷ் மாதம் ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதத்திற்கு இடையில் வரும். மே மாதம் ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதத்திற்கு இடையில் வரும். கொடுக்கப்பட்டுள்ள 2 நாள்களுக்கு இடையில் வரும் நாளின் பெயரை எழுதுக. வியாழன், சனி. இங்கே பாருங்கள், வியாழன் இங்கே இருக்குது, சனி இங்கே இருக்குது. இடையில் இருக்க நாள் வெள்ளி. வெள்ளின்னு எழுதணும். அடுத்து சனி, திங்கள். சனி இங்கே இருக்குது, திங்கள் இங்கே இருக்குது. இடையில் இருக்க நாள் ஞாயிறு. ஞாயிறுன்னு இங்கே எழுதணும். அடுத்தது வெள்ளி, ஞாயிறு. வெள்ளிக்கு ஞாயிறுக்கு இடையில் சனி. சனின்னு எழுதணும். புதன், வெள்ளி. புதனுக்கு வெள்ளிக்கு இடையில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த காலண்டர் இங்கே இருக்குது. புதனு, வெள்ளி இங்கே இருக்குது. இடையில இருக்க நாள் வியாழன். வியாழன்னு எழுதணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், பிறந்த நாள் அட்டவணையை நிறைவு செய்து இந்த ஆண்டில் கொண்டாடப்படும் வரிசையில் எழுதுக. தேதி, மாதம் மட்டும் குறிப்பிடுக. எடுத்துக்காட்டு, அக்டோபர் 2ஆம் நாள். இப்போ என்னுடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 1ஆம் நாள். ஆகஸ்ட் 1. என் நண்பனின் குடும்பம். என் நண்பனோட பிறந்த நாள் ஜூன் 3. அடுத்தது இதில் முதல்ல கொண்டாடப்படும் பிறந்தநாள் எதுனா என் நண்பனுடைய பிறந்த நாள் தான். நண்பனின் பிறந்த நாள். இப்போ நண்பனின் குடும்பம் எழுதலாம், இல்லை நண்பனின் பிறந்த நாள்னு எழுதலாம். நண்பனின் பிறந்த நாள். அடுத்ததாக கொண்டாடப்படும் பிறந்த நாள் என்னுடையது. இப்போ என்னுடையதுன்னு எழுத வேண்டியதான். என்னுடையது. அடுத்து தந்தையோட பிறந்த நாள் ஜூலை 20. என் நண்பனின் குடும்பம். நண்பனோட தந்தையோட பிறந்த நாள் ஜனவரி 10. முதல்ல கொண்டாடப்படுறது எது? நண்பனோடது. நண்பனின் குடும்பம். அப்போ நண்பன் எழுதுகிறேன். நண்பனின் தந்தை பிறந்த நாள். இப்போ நண்பனின் தந்தைன்னு எழுதுகிறேன். இங்கே என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தை. அடுத்து தாய். தாயோட பிறந்த நாள் மார்ச் 18. நண்பனோட தாயோட பிறந்த நாள் செப்டம்பர் 29. இப்போ முதல்ல கொண்டாடப்படக்கூடிய யார் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க? என்னுடைய தாயோட பிறந்தநாள். என்னுடைய தாய். அடுத்தது நண்பனின் தாய். இப்போ 6 பிறந்த நாள்கள் கொண்டாடப்படும் வரிசை எதுன்னு பார்க்கணும். அப்போ ஜனவரி 10 ஃபஸ்ட்டு. ஜனவரி மாதம் தானே முதல்ல வருது. அப்போது ஜனவரி. பிப்ரவரி எங்கே இருக்கான்னு பாருங்கள். இல்லை, மார்ச் இருக்குது. அடுத்தது மார்ச். ஜனவரி 10. அடுத்தது மார்ச் 18. அடுத்து ஏப்ரல் இல்லை, மே இல்லை, ஜூன் இருக்குது. இப்போ ஜூனு 3. அடுத்தது ஜூலை. ஜூலை 20. ஆகஸ்ட் இருக்கா? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இருக்குது. ஆகஸ்ட் 1.
செப்டம்பர் இருக்குது. செப்டம்பர் 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 29. இது போல் நீங்களும் உங்களுடையது உங்கள் நண்பனுடையதை எழுதணும் பிறந்த நாட்களில். பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. 30 நாள்கள் கொண்ட மாதங்களின் பெயர்களை எழுதுக. 31 நாள்கள் கொண்ட மாதங்களின் பெயர்களை எழுதுக. 30 நாட்களில் முதலாவது ஏப்ரல். ஏன்னா பிப்ரவரி மாதத்துக்கு 28, 29 நாட்கள் தான் இருக்கும். சரிங்களா? அப்போது ஏப்ரல் தான் ஃபஸ்ட்டு வரும். ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர். இந்த 1, 2, 3, 4 மாதங்கள் தான் 30 நாட்கள் இருக்கும். 31 நாட்கள் வந்து ஜனவரி, பிப்ரவரி வராது, மார்ச் வரும். மார்ச், ஏப்ரல் வராது, மே வரும். ஜூன் வராது, ஜூலை வரும். அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர் வராது, அக்டோபர் வரும். நவம்பர் வராது, டிசம்பர் வரும். இதெல்லாம் 31 நாட்கள். அடுத்து ஏப்ரல் மாதத்திற்கு அடுத்து வரும் மாதம். ஏப்ரலுக்கு அடுத்து மே. ஒரு ஆண்டின் கடைசி மாதம் டிசம்பர். அடுத்து நேரத்தை கணக்கிடுதல். வனவிலங்கு காட்சி சாலையில் உள்ள வனவிலங்குகளில் வேகமாக ஓடக்கூடியவை எவை என சோதித்து பார்க்க நினைத்தன. அவற்றுக்குள் ஒரு பந்தயம் வைத்து கொண்டன. அவற்றில் எது வெற்றி பெறும் என ஊகியுங்கள். இங்கே பாருங்கள், சிங்கம், குதிரை, யானை, ஒட்டகம் ஓடுது. இதில் எது வெற்றி பெறும்? இதில் குதிரை தான் வெற்றி பெறும், ஏன்னா அதுதான் வேகமாக ஓடக்கூடியது. அடுத்தது சிங்கம் வெற்றி பெறும். அடுத்தது யானை. கடைசியாக எது? ஒட்டகம் வந்து வெற்றி பெறும். விரைவாக, மெதுவாக. விரைவாகனா எப்படி செய்கிறது, மெதுவாகனா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பால் காய்ச்சுவதற்கு குறைந்த நேரம் ஆகும். பால் தயிராக மாறுவதற்கு அதிக நேரம் ஆகும். பாலை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே காய்ச்சிடலாம். ஆனால் பால் தயிராக மாறணுன்னா ஒரு அரை நாளாவது பிடிக்கும். குறைந்தபட்சம் ஒரு 8 மணி நேரமாவது ஆகணும். அப்போது பால் தயிராகிறதுக்கு அதிக நேரம் ஆகும், மெதுவாக ஆகும். ஆனால் பாலை காசுக்குள்ளே நம்ம விரைவாக காய்ச்சிடலாம். பயிற்சி. வேகமான செயலை குறிக்கும் பெட்டியில் டிக் பண்ணணும். சென்னையிலிருந்து புதுதில்லி செல்வது. இப்போ விமானத்தில் வந்து சென்னையிலேட்டு புதுதில்லி போனோன்னா சீக்கிரமாக போயிடலாம் தொடர் வண்டிகளோட. இப்போ தொடர் வண்டிக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு 6 மணி நேரம் ஆகுது சென்னையிலேட்டுன்னு வச்சிங்களேன். விமானத்தில் 2 மணி நேரத்தில் போயிடலாம். அப்போது விமானத்தில் டிக் பண்ணணும். டிக் பண்ணியாச்சா? அடுத்து உங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு செல்வது. வீட்டிலேட்டு பள்ளிக்கு போகிறப்ப நம்ம மிதிவண்டியில் போவோம், பள்ளி பேருந்தில் போவோம். இதில் போனால் சீக்கிரம் போகலாம், பள்ளி பேருந்தில் போனால் சீக்கிரமாக போயிடலாம். அப்போ அதை டிக் பண்ணணும். வண்ணம் தீட்டுதல். இங்கே பாருங்களேன், இந்த ஸ்கெட்சை வச்சு வண்ணம் தீட்டுறது சின்னதாக தீட்டிட்டு இருக்கணும். ஆனால் இங்கே பெரிய வண்ணமாக இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம ஈஸியாக தீட்டலாம். இங்கே உருளை இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக வண்ணம் தீட்டலாம். அப்போ இதை வச்சு விரைவாக வண்ணம் தீட்டலாம். வீடு கட்ட அதிக நேரம் ஆகும். கூடாரத்தை அமைக்க குறைந்த நேரம் ஆகும். ஒரு வீடை கட்டினா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இல்லைன்னா 8 மாதமாவது ஆகும். ஆனால் கூடாரத்தை ஒரு 4 மணி நேரத்தில் கட்டிடலாம். கயிறை வச்சு ஈஸியாக கட்டிடலாம் கூடாரத்தை. அடுத்து குறைந்த இடைவெளி உள்ள நேரத்தை கணக்கிட நாம் கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம். வினாடிகள், நிமிடங்கள் மற்றும் மணிகள் கடிகாரத்தில் அளக்கப்படுகின்றன. அதிக இடைவெளி உள்ள நேரத்தை நாள்காட்டியில் கணக்கிடுகிறோம். நாள்கள், வாரங்கள் மற்றும் மாதங்கள் நாள்காட்டியில் கணக்கிடப்படுகின்றன. இப்போ குறைஞ்ச நேரம்னா நம்ம கடிகாரத்தை பார்த்துக்கலாம். இப்போ 24 மணி நேரத்தில் என்ன நேரமோ நம்ம கடிகாரத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் அதை தாண்டக்குள்ளே ஒரு நாள், 2 நாள், 10 நாள், 20 நாள் தாண்ட போதில்ல, அதுக்கு வந்து நம்ம நாள்காட்டியை பயன்படுத்துகிறோம்.
பயிற்சி. கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகள் நடைபெறும் நேரத்தை கணக்கிட தேவைப்படும் சரியான கருவியை டிக் பண்ணணும். நிகழ்வுகள் பாருங்கள். கோடை விடுமுறை. கோடை விடுமுறையை நம்ம எப்படி கணக்கிடலாம்? காலண்டரில் தான் கணக்கிடலாம். ஏன்னா ஒரு மாதம் 2 மாதம் விடுவாங்க. அப்போது கேலண்டரில் தான் நம்ம கணக்கிடணும். அது அதிக நாள். அப்போது நூலக நேரம். நூலகத்தில் நம்ம எவ்வளோ நேரம் இருப்போம்? மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் தான் இருப்போம். நாள் கணக்கில் இருக்க மாட்டோம் இல்லையா? இப்போ நம்ம மணியை கணக்கு பண்ணுவோம். பொங்கல் விழா. இப்போ பொங்கல் விழா எந்த மாதத்தில் வருதுன்னா மாத கணக்கில் தான் நம்ம கணக்கிடுவோம். அப்போ காலண்டர் நமக்கு தேவைப்படும். காலை சிற்றுண்டி பாருங்கள். காலை சிற்றுண்டி கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்ருவோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே காலை சிற்றுண்டியை சாப்பிட்ருவோம். அதனால் அது மணியை கணக்கு பண்ணால் போதும். சிறிய பாத்திரங்களை பெரிய பாத்திரங்களை விட வேகமாக நிரப்பலாம். இங்கே பாருங்களேன். இங்கே ஒரு சாக்கு பையன் இந்த பையன் நிரப்புறான் பாருங்கள். இந்த பையன் பாருங்கள் ஒரு சின்னது படி வச்சுருக்கான். இப்போ இது கொஞ்சம் தானே இருக்குது. இந்த படியில் கொள்ளளவு கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ இது சீக்கிரமாக நிரப்பிடலாம். ஆனால் இந்த சாக்கு பையோட கொள்ளளவு அதிகம். அப்போ அது அதிக நேரம் பிடிக்கும். சரிங்களா? குறைந்த நேரத்தில் நிரம்பக்கூடிய பாத்திரத்தை டிக் பண்ணணும். தண்ணீர் தொட்டி, தண்ணீர் அண்டா. தண்ணீர் தொட்டி ரொம்ப பெருசாக இருக்கும். இது மணிக்கணக்கில் ஆகும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஆனால் அண்டாவை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே நம்ம நிரப்பிடலாம். அப்போது குறைந்த நேரத்தில் நிரம்பக்கூடியது இந்த தண்ணீர் அண்டா. பால் குவளை, பெரிய பால் குவளை. இங்கே சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த பால் குவளையை நம்ம ஈஸியாக நிரப்பிடலாம். அடுத்தது அரிசி சாக்கு, படியை நம்ம ஈஸியாக நிரப்பிடலாம். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம்.